வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பைரூக்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பைரூக்கி நம்ம வீட்டு சமையல் கட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் ஒரு பைரூக்கி. அதாவது அந்த பொருளை நம்ம செடிக்கு போடுறதுனால இது இப்போ இந்த மரம்லாம் ஒரு 2 வருஷமாக காய் நல்ல பூ வரும், ஆனால் காய்க்கவே செய்யாது. இந்த மாதிரி இருக்குது. அதுக்காக உள்ள ஒரு பைரூக்கி. நான் போன வருஷமெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பொருள் ரொம்ப சீப்பான ஒரு பொருள் தான். நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு இது இந்த இப்போ என்கிட்ட முருங்கை காய்க்காமலே இருக்குது. பப்பாயா பூத்து விழுது. இனி எல்லா செடிக்கும் நம்ம அதை பண்ணுறது ஸ்ப்ரே மூலமாக பண்ணலாம். இப்போ அது என்ன பொருள்னு பார்ப்போம். அது என்னென்னா காயம். இது எல்லார் வீட்டு சமையல் கட்டுலையும் இருக்கும், இல்லாத பொருள் இல்லை. இந்த பொருளை வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதை இதில் ஒரு கட்டியை எடுத்து கொஞ்சமாக லைட்டாக தோண்டிக்கிட்டு ஒரு கட்டி எப்படி உள்ளே வச்சு மூடி விட்டுறணும். இந்த பப்பாயா கூட எனக்கு நல்ல பூ வருது, ஆனால் காய்க்கவே மாட்டேங்குது. அதனால நான் அந்த பப்பாயாவுக்கும் இன்னைக்கு இதை பொதிச்சு வைக்கிற போகிறேன். சும்மா ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு பீஸ் இப்படி சின்ன பீஸாக தான் என்கிட்ட இருக்குது. அதை இதில் போட்டு நல்லா ஒரு அமுக்கி விட்டுட்டு இதை அப்படி மூடி விட்டு நம்ம தண்ணி ஊற்ற அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும். அந்த காயத்தோட ஸ்ட்ரென்த்தால் அதில் வேரில் இருக்க பூச்சிங்கெல்லாம் செத்து போயிடும். இவ்வளோதான் இதோட இது. இதை பண்ணும்போது கண்டிப்பாக இதாயிரும், அந்த காய்க்கும். அப்புறம் அடுத்த டிப்ஸு, இப்போ இது பெரிய செடி நம்ம காயத்தை உள்ளே போடலாம். சின்ன செடிங்க, பீன்ஸு, கத்திரிக்காய், கத்திரிக்காய்க்கு கூட காயை உதச்சி வைக்கலாம். இந்த பீன்ஸ் இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம தூள், அதாவது 5 கிராம் பவுடர் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணாலும் மற்ற செடிகள், அதாவது பூக்கிற செடிங்களுக்கும் ஆகும், காய்க்கிற செடிங்களுக்கும் இது ஆகும். இதை நீங்கள்லாம் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.